அமெரிக்காவுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வர்த்தக உடன்பாடொன்றில் கையெழுத்திடாதிருந்திருந்தால் மலேசியாவுக்கு அது கூடுதலான வரிகளை விதித்திருக்கும் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மலேசியா, அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக உடன்பாடு எனும் அந்த ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்திட்ட காரணத்தினால்தான் மலேசியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரி 25 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காட்டுக்கு குறைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் 2200 கோடி வெள்ளி மதிப்புடைய 1711 வரி வரம்புகளை அமெரிக்கா அகற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசினின் மருமகன் அட்லான் பெர்ஹானை நாட்டுக்கு கொண்டு வருவது மிக சிரமம் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஒப்புக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் அட்லானுக்கும் அவரின் வழக்கறிஞர் மன்சூர் சராற்றுக்கும் இருக்கும் சொத்துக்களை அடையாளம் காண்பது உட்பட பல பிரச்சனைகளை MACC எதிர்நோக்கி வருவதே இதற்கு காரணம் என்று அவ்வாணையத்தின் தலைவர் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு மலேசியா அளித்த வரவேற்பு குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார். டிரம்ப் வந்தபோது அவருக்கு முழு அரசு வரவேற்பு அளிக்கப்படவில்லை என்றும் அடிப்படை வரவேற்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் அன்வார் கூறினார். இது ஏப்ரல் மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு வழங்கப்பட்ட அதே போன்ற வரவேற்புதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். டிரம்பிற்கு ஸ்ரீபடானா அல்லது கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் கூடுதல் வரவேற்பு விழா எதுவும் இல்லை என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கு நேர்மாறாக பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த தலைவர்களுக்கு 3 வெவ்வேறு வரவேற்பு விழாக்கள் வழங்கப்பட்டதாக அன்வார் கூறினார். டிரம்பை வரவேற்பதில் தன்னை மீறி சென்றதாக குற்றம் சாட்டிய விமர்சகர்களை அன்வார் கடுமையாக சாடினார். காசாவில் நடந்த போர் தொடர்பாக டிரம்புடன் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக எதிர்க்கட்சியில் யாரும் தனக்கு பாராட்டு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் விரக்தி அடைந்தார். மத்தியத்துவ கொள்கையை நிலைநிறுத்த மலேசியாவின் உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக நின்றதற்காக அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டு வார்த்தை கூட இல்லை என்று அன்வார் கூறினார். காசாவில் மக்கள் இன்னும் துன்பப்படும் போது அரசாங்கம் டிரம்புக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரம்பு மீறிவிட்டதாக பாஸ் கட்சி அண்மையில் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ராயல் இஸ்லாமிய மூலோபாய ஆய்வுகள் மையமான RISSC வெளியிட்ட உலகின் 500 செல்வாக்குமிக்க முஸ்லிம்களின் 2026 பதிப்பில் பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலகின் 10வது செல்வாக்குமிக்க முஸ்லிம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முந்தைய ஆண்டின் பட்டியலில் 15வது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது 10வது இடத்திற்கு உயர்ந்துள்ளார். அவரது தலைமைக்கான சர்வதேச அங்கீகாரம் அதிகரித்து வருவதை இது குறிக்கிறது என்றும் உலக அரங்கில் மலேசியாவின் நிலையை மேம்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் குறிப்பிட்ட பிரிவில் அன்வார் 7வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வரும் இலவச சமய வகுப்பில் இம்முறை சிறப்பு அங்கமாக பஞ்ச புராண பாராயண அங்கம் இடம்பெற்றது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்திலிருந்து கைலை அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் கைலை துரைசாமி வருகை தந்து மாணவர்களுக்கு திருமுறைகள் குறித்து விளக்கமளித்தார். இத்தகைய சமய வகுப்புக்கு முதலில் பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். மற்ற மதத்தினர் தங்களின் மத வழிபாடுகளை தவறாமல் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நம் பிள்ளைகள் நமது வழிபாடுகள் குறித்து அவ்வளவாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் அலட்சியமாக இருப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். நிகழ்வில் அனைவருக்கும் ருத்ராட்சம் மற்றும் இறை வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை அவர் வழங்கினார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் சமய வகுப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தற்போதைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சீர்குலைந்திருக்கும் கட்டொழுங்கு பிரச்சினைக்கு முக்கிய காரணம் சமய நெறிகள் மற்றும் நீதிகள் போதிக்கப்படுவது குறைந்திருப்பதுதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாளைய தலைமுறை தரமானவர்களாக உருவாக சமய அறிவு குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்றும் அதோடு வீடுகளிலும் சமய நெறிகள் தவறாமல் வழிகாட்டப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தனது தந்தையார் சமயப்பற்று மிக்கவராக இருந்ததோடு வீட்டில் அனைவருக்கும் தேவாரம், திருவாசகத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தி சமய நெறிகளோடு தங்களை பழக்கப்படுத்தியதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது இலவச சமய வகுப்பினை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் சமய நெறியும் கல்வியும் நம் சமுதாயத்திற்கு மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். விருந்துபசரிப்போடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் சமய வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டனர்.
ஓதுவார் செல்வம் மற்றும் ஆசிரியை திருமதி சித்திரை மலர் ஆகியோரின் போதனையில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வரும் சமய வகுப்பினைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.